அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். நம்ம ஏற்கனவே பார்க்கக்கூடிய ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை லௌகிகமாக ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை இன்டர்பிரேட் பண்ண சொல்ல போகிறேன். நீங்கள் அதுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். அடியேன் லௌகிகமாக சொல்கிற வார்த்தை நம்ம ஊறுகாய். ஊறுகாய் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஊறுகாயினுடைய விசேஷம் என்ன? அதான் வினைத்தொகை. ஊறுகாய் அப்படிங்கிறது வினைத்தொகை. அதாவது 3 காலத்துக்குமே உபயோகம் பண்றது. அது ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காய். அப்ப அதுக்கு 3 காலத்துக்கும் யூஸ் படுத்துறது ஊறுகாய்னு யூஸ் படுத்தலாம். வெரி குட், சூப்பர் சுவாமி. ஸோ இப்போது அடியேன் ஒரு பாசுரம் நம்ம என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு நம்ம கங்குலும் பகலும் ஒரு பாசுரம் பார்க்குறோம். என் திருமகள் சேர் மார்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா? சேர் மார்பன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி சேர் மார்பன்றது வினைத்தொகையா கூட எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னாக்க எப்பவுமே, அதாவது அகலிகில்லேன் இறையும் என்று அப்படின்னு சொல்ற மாதிரி எப்போதுமே திருமகளோட சேர்ந்த மார்பனாக தான் இருக்கான். அவர் மார்பிலேயே வக்ஷஸ்தலத்துல தாயார் எப்பவுமே இருக்கா அப்படிங்கிறது. ஈவன் அந்த வாமன அவதாரத்துக்கு வந்தப்போ கூட அப்ப அதை மூடி மறைச்சுன்னு தான் வந்தார் அப்படின்ட்டு சொல்லுவான். சோ அதனால அதை எல்லா காலங்களிலும், அதாவது முக்காலத்திலும், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த 3 காலங்களிலும் திருமகள் சேர் மார்பனாகவே இருக்கிறான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சரியான வார்த்தை வினைத்தொகை யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் சுவாமி, வெரி குட். ஸோ அடியன் இதுதான் எதிர்பார்த்தேன், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வியாக்கியானத்தில் அதுக்கு உண்டான கரெக்டான டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரகசியத்தில் நித்திய யோகத்தை சொல்லுகிறது. ரகசியத்தில் நித்திய யோகத்தை, ரகசியத்தில் ரகசியமான அர்த்தம், ஆழ்ந்த அர்த்தம் அப்படின்னு நினைக்கணும். அந்த ஆழ்ந்த அர்த்தம் நித்திய யோகத்தை சொல்லுகிறது. நித்திய யோகம்னா முக்காலமும் பிராட்டி பிரிந்திருக்க மாட்டாளுங்கிறது அது சொல்லுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி குட். இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதாவது மலர் கண் அப்படின்னு ஒன்று இருக்குது, மலர்கண் அப்படின்னு ஒன்று இருக்குது. தெரியுதுங்களா? ஒன்றில் இக்கு சேர்ந்துருக்கு, ஒன்றுத்தில் இக்கு இல்லை. இதில் எது கரெக்டு சொல்ல முடியுமா? மலர்கண், மலர்கண் ரெண்டுமே கரெக்டு தான். மலர்கண் அப்படிங்கிறது வினைத்தொகை. மலர்கின்ற கண், மலர்ந்த கண், மலரப்போகும் கண், மலர் கண் வினைத்தொகை. மலர்கண் இக்கு சேரும்போது அது ஓமைத்தொகை. மலரை போன்ற கண், மலரை போன்ற கண் அப்படின்னா மலர் போலே இருக்கக்கூடியது. ஸோ வினைத்தொகைன்னு வரும்போது மலர்கின்ற கண், மலர்ந்த கண், மலரப்போகும் கண் அப்படின்னு மலர் கண், அவ்வளோதான், இக்கு வராது. ஸோ மலர்கண் இக்கு சேரும்போது அது ஓமைத்தொகை, ஓமை ஆகிறது. அதாவது அப்ஜெக்டிவ் மாதிரி ஆகிடுது. அப்படியே இது தெரியுதுங்களா? அப்படியே